எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலாண்டு தேர்வு எழுதிட்டு எல்லாம் ஜாலியா இருப்பீங்க இல்லைங்களா? 12ஆம் வகுப்பு மாணவர்கள், 11ஆம் வகுப்பு மாணவர்கள், 10ஆம் வகுப்பு மாணவர்கள், இந்த 3 வகுப்பு மாணவர்களுக்கும் நம்ம இலக்கண பகுதி நடத்துறதா சொல்லியிருந்தோம். நடத்தல ஓகேங்களா? இனிமே ஓகேங்களா? கொஞ்சம் பிஸியா போயிட்டு இருக்கு. இனிமே டெய்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா? பாருங்க, இன்னைக்கு நம்ம அந்த காலாண்டு தேர்வு இப்ப தமிழ் எக்ஸாம் முடிஞ்சது இல்லைங்களா? அந்த முடிஞ்சதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இலக்கண பகுதியை நிறைய பேர் மிஸ்டேக், ரொம்ப மிஸ்டேக், கண்ணா பின்னான்னு மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கீங்க. ரொம்ப ஈஸி தான், அவங்க கேட்கறதே 2 மார்க்ல தான் கேட்கறாங்க. அதுவே நம்ம என்ன பண்றோம், அவ்வளோ மிஸ்டேக் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ண போறேன், இனிமே தினமும் உங்களுக்கு இலக்கண பகுதி நடத்த போறேன் ஓகேங்களா? இப்ப நம்ம அந்த காலாண்டு தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை பார்ப்போம் ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், யூனிட் வைஸா ஒரு யூனிட் வைஸா நம்ம என்ன பண்ணலாம், இலக்கண பகுதியா பார்க்கலாம். ஏன்னா இலக்கண பகுதியை பொறுத்தளவுக்கு என்னதான் உங்க புத்தகத்துல அதுக்கான ஆன்சர் விடை கொடுத்திருந்தாலுமே அதை நீங்க மனப்பாடம் பண்ணவே பண்ணாதீங்க. புரிஞ்சுக்கோங்க, எப்படி அங்க அது வந்துச்சு, இங்க இது வந்துச்சு, இது எப்படி மாறுச்சு, இது எப்படி வந்துச்சு, இங்க எப்படி புதுசா இருந்துச்சு, இது எப்படி போனுச்சு அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப ஈஸி. இலக்கணத்தை படிக்கவே தேவையில்ல, புரிஞ்சுக்கிட்டா போதும். நடத்தும் போது, வகுப்புல ஆசிரியர்கள் நடத்தும் போது அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மார்க் அப்படியே இப்படி வாங்கிட்டு போயிடலாம், 2 மார்க் ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பேப்பர்ல எழுதும் போது அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்பவுமே முக்கியம் ஓகேங்களா? ஏதோ ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஏதோ நம்ம எழுதுறோம் அப்படிங்கிறத பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம நம்ம இது பண்ணும்போது எப்படி, நம்ம குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணும்போது, மேக்கப் பண்ணும்போது நம்ம எப்படி மற்றவங்க முன்னாடி அழகா காட்டிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அவ்வளோ டைம் எடுத்து ஒன்று ஒன்றா மேக்கப் பண்றோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் ஓகேங்களா, நம்ம பேப்பரை நம்ம ஆன்சர் எழுதும்போது ஓகேங்களா, அந்த வினாவுக்கான விடை எழுதும்போது அந்த விடையை எவ்வளோ அழகா ஓகேங்களா ஒரு ஆசிரியர் பார்த்து படிக்கும்போது அது எவ்வளோ அழகா ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகா கொடுங்க ஓகேங்களா? அப்பதான் பேப்பர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், மதிப்பெண்ணும் அதிகமாகும் ஓகேங்களா? சரி, அதெல்லாம் விடும்பா. இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா 12ஆம் வகுப்பு ஓகேங்களா? 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நல்லா பாருங்க ஓகேங்களா? அந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களா இருந்தாலும் சரி, 11ஆம் வகுப்பு மாணவர்களா இருந்தாலும் சரி, இல்ல 10ஆம் வகுப்பு மாணவர்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த பகுப்பத உறுப்பிலக்கணம் காமனா கேட்கற வேண்டியதும் ஓகேங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த காலாண்டு தேர்வுல கேட்கப்பட்ட இந்த பகுப்பத உறுப்பிலக்கணம் 2 கேட்டிருக்காங்க ஓகேங்களா? அந்த 2ஐயும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பகுப்பத உறுப்பிலக்கணம், இந்த பகுப்பதம் ஓகேங்களா, ஒரு டைட்டில் என்னன்னே தெரியாம ஓகேங்களா, நம்ம அந்த பாடத்தோட தலைப்பு, அந்த தலைப்பை ஃபர்ஸ்ட் எப்பவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஓகேங்களா? அந்த தலைப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமலே அந்த அதுக்கான விடைக்குள்ள போனோம் அப்படின்னா அது நமக்கு அந்த விடைக்கான புரிதலும் இருக்காது, அது என்ன இதுன்னே தெரியாது ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா, இந்த பகுபதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஓகேங்களா? பகுபதம், பதம், பதம் அப்படின்னா என்ன, பதம் ஓகேங்களா? பதம் அப்படின்னா என்ன, சொல் ஓகேங்களா? சொல்லோட வேறு பெயர்கள் தான் 10th இருக்கு சொல் அப்படின்னு சொல்லி முதல் யூனிட்லயே இருக்கு இல்லைங்களா? சொல்லோட வேறு பெயர்கள் பதம், கிளவி, மொழி ஓகேங்களா? இதான் என்னது, சொல்லோட வேறு பெயர்கள். அப்ப பதம் அப்படின்னா என்ன, சொல் ஓகேங்களா? பதம் அப்படின்னா என்ன, சொல். அப்ப பகுபதம், அப்ப பகு சொல், பகுபதம், பகு அப்படின்னா பிரித்தல். ஒரு சொல்ல பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அது பகுபதம். அந்த சொல்ல பிரிக்க முடியல அப்படின்னா அது பகாபதம். பாருங்க, இப்ப படி அப்படிங்கிறது ஓகேங்களா, இதை பிரிக்க முடியுமா? முடியாது. அப்ப பிரிக்க முடியல அப்படின்னா அது பகாபதம். ஒரு சொல்ல பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பகுபதம். பாருங்க, பாரு, படித்தான் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா, இது எப்படி பிரிக்கலாம், படி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆன் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா? இப்படி ஒரு சொல்ல பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பகுபதம். ஒரு சொல்ல பிரிக்க முடியல அப்படின்னா அது பகாபதம். இப்ப பகுபதத்துக்கும் பகாபதத்துக்கும் உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? இல்ல யாருக்கா புரியாம இருக்கா, டவுட் இருக்கா? அப்ப பகுபதம், பதம்னா என்ன, சொல் ஓகேங்களா? பகுனா
பிரித்தல். ஓகேங்களா? அப்ப பகுப்பதம் அப்படின்னா ஒரு சொல்ல பிரிக்கணும். ஓகேங்களா? பிரிச்சு உறுப்பிலக்கணம். ஓகேங்களா? உறுப்பு. பகுப்பதத்தோட உறுப்புகள் எத்தனை? மொத்தம் 6 உறுப்புகள். ஓகேங்களா? பகுப்பதத்தோட உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 6. ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னா இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரீங்க. பகுப்பத உறுப்பிலக்கணம் 6 தெரியும் சார். அந்த 6 என்னென்னு தெரியும் சார். ஆனா அது எங்கெங்க அது பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நிறைய பேர் குழப்பம் இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? பாருங்க இப்ப தெளிவா. பகுப்பத உறுப்பிலக்கணம் மொத்தம் 6 இல்லைங்களா? பகுதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வந்து பகுதி. ஓகேங்களா? கடைசி உறுப்பு வந்து விகுதி. ஓகேங்களா? இப்போ நம்ம 5 விரல் இப்போ நீங்க அப்படி 5 வச்சுங்க. ஓகேங்களா? 5 விரல் இப்படி வச்சுக்கோங்க. முதல் இது என்னது? பகுதி. சொல்லோட முதல்ல வர்றது வந்து பகுதி, இறுதியில வர்றது விகுதி. ஓகேங்களா? சொல்லுக்கு முதல்ல வர்றது பகுதி, சொல்லுக்கு இறுதியில வர்றது விகுதி. இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது தான் இடைநிலை. ஓகேங்களா? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது என்னது? இடைநிலை. இந்த இடைநிலைக்கும் இந்த பகுதிக்கும் இடையில வர்றது தான் சந்தி. ஓகேங்களா? இந்த என்னது? இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில வர்றது தான் சந்தி. இந்த இடைநிலைக்கும் இந்த விகுதிக்கும் இடையில வர்றது தான் சாரியை. ஓகேங்களா? இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது என்னது? சாரிகை. அப்ப பகுப்பத உறுப்பிலக்கணம் மொத்தம் 6. இப்ப நம்ம 5 சொல்லியாச்சு. என்னது? பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி. ஓகேங்களா? 5 சொல்லியாச்சுங்களா? எங்கெங்க வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்களா? ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த பகுதி, சந்தி, இடைநிலை இது சொன்னேன் இல்லைங்களா? இதுல ஓகேங்களா ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பதில் இன்னொரு ஓகேங்களா ஒரு மாற்றம் ஒரு சொல் திரிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் விகாரம். விகாரம் அப்படின்னா உங்களுக்கு தெரியல இல்லைங்களா? நம்ம புணர்ச்சி இதுல பார்த்துருப்போம். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஒரு சொல் வந்து இயல்பா இருந்துச்சுன்னா எந்த வித மாற்றமே இல்லாம இயல்பா இருந்துச்சு அப்படின்னா அது இயல்பு. ஓகேங்களா? அந்த சொல்ல ஏதேனும் ஒரு மாற்றம் ஒரு சொல்லு பதில் இன்னொரு சொல் வந்தாலோ இல்ல புதிதா ஏதோ ஒரு சொல் தோணினாலோ இல்ல அந்த சொல் மறைந்தாலோ அது என்னது? விகாரம். ஓகேங்களா? அப்ப இந்த பகுதி, சந்தி, இடைநிலை இதுல ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா ஒரு சொல்லுக்குள்ள இன்னொரு சொல் திரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதுதான் விகாரம். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். பகுதி. ஓகேங்களா? ஒரு சொல்லோட முதல்ல வர்றது பகுதி, அந்த சொல்லோட இறுதியில வர்றது விகுதி. இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வந்துச்சு அப்படின்னா அது இடைநிலை. இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில வந்துச்சுன்னா சந்தி. இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வந்துச்சுன்னா சாரியை. ஓகேங்களா? நல்லா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நம்ம நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் டிடில ஒன்னொன்னு தனித்தனியா டிடில நடத்துறேன். இப்ப இது இந்த பகுப்பத உறுப்பிலக்கணம் என்ன, அந்த பகுப்பதத்தோட உறுப்புகள் 6 என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இப்ப உங்க காலாண்டு கொஸ்டின் பேப்பரை எடுங்க. ஓகேங்களா? அதுல பகுப்பத உறுப்பிலக்கணம் அந்த கொஸ்டினை எடுங்க. இப்ப நம்ம இதை வந்து பிரிக்கலாம். சரிங்களா? அன்பான 12ஆம் வகுப்பு மாணவர் செல்வங்களே, நீங்க எல்லாரும் இப்ப என்ன பண்றீங்க? பகுப்பத உறுப்பிலக்கணத்தை பார்க்க போறோம். நம்ம காலாண்டு தேர்வுல கேட்கப்பட்ட பகுப்பத உறுப்பிலக்கணம் 2 கொடுத்துருவாங்க. 22வது கேள்வி. ஓகேங்களா? 22வது கேள்வி. ஏதேனும் ஒன்றுக்கு பகுப்பதா உறுப்பிலக்கணம் காண்க அப்படின்னு சொல்லி 12ஆம் வகுப்புல 2 பகுப்பத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க. அதுல ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம ரெண்டுமே நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாய்பான். ஓகேங்களா? இதுக்கு வந்து பகுப்பத உறுப்பிலக்கணம் பார்க்க போறோம். நீங்க 12ஆம் வகுப்பு மாணவர்களா இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்றீங்க? நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? சாய்பான். ஓகேங்களா? இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பகுப்பத உறுப்பு இருக்கு. ஓகேங்களா? நீங்க ஒரு பகுப்பத உறுப்பிலக்கணம் பிரிக்கிறீங்க அப்படின்னா அந்த பகுப்பத உறுப்பிலக்கணத்துல அடிப்படையான உறுப்புகள் 2 இருக்கு. பகுதி, விகுதி. இது ரெண்டும் ஒரு பகுப்பத உறுப்பினத்துல கட்டாயமா இருக்கும். ஓகேங்களா? பகுப்பத உறுப்பிலக்கணத்தோட அடிப்படை உறுப்புகள் என்னது? பகுதி, விகுதி. ஓகேங்களா? இது ரெண்டும் கட்டாயமா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்னதான் நம்ம பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி, அப்புறம் விகாரம் இது சொன்னாலும் கூட
இந்த பகுதியும் விகுதியும் கண்டிப்பா இடம்பெறும். ஓகேங்களா? ஒரு சில பகுபத உறுப்பிலக்கணத்தை நீங்க பிரிக்கும் போது சந்தி வரலாம், வராமலும் இருக்கலாம். இடைநிலை வரலாம், வராம கூட இருக்கலாம். சாரியை வரலாம், வராம கூட இருக்கலாம். விகாரம் நிகழலாம், நிகழாம கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா பகுதியும் விகுதியும் கட்டாயமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு பகுபத உறுப்பிலக்கணத்தை நீங்க பிரிக்கும் போது இந்த பகுதியும் விகுதியும் கட்டாயமா இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு பகுபதத்தோட உறுப்புகளோட ஒரு பகுபத உறுப்பிலக்கணத்தோட அடிப்படை உறுப்புகள் இந்த பகுதியும் விகுதியும் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, சாய்பான். ஓகேங்களா? நம்ம முதல்ல என்ன சொன்னோம்? பகுதி. பகுதி ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்டர் போடுற வகையில இருக்கும். ஓகேங்களா? இப்ப படித்தான் அப்படிங்கிறதுல படி, ஓடு, இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போடுற இல்லைங்களா ஒருத்தனுக்கு, ஒரு ஒரு செயலை செய்ய, இது செய்டா அப்படின்னு உன்னை செய்ய சொல்லி கேட்கல, நீ செய்டான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? கட்டளை ஏறுறோம்ல, அந்த கட்டளை சொல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியானது அமைஞ்சிருக்குமா. ஓகேங்களா? அப்ப பாருங்க, சாய்பான். ஓகேங்களா? இதுல வந்து பகுதி எது? சாய். ஓகேங்களா? அதுதான் பகுதி. இந்த சாய் அப்படிங்கிறது என்னது? ஒரு கட்டளை இடும் வகையில இருக்கா? இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இப்ப என்ன பண்ணோம்? இந்த கூட்டல் எழுத மாட்டோம். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணோம்? கூட்டினதை இங்க கூட்டி வச்சிருக்கோமா, இதை வந்து நம்ம என்ன பண்றோம்? இப்ப பிரிக்க போறோம். ஓகேங்களா? அடுத்து என்னது? இப்பே. ஓகேங்களா? அடுத்த சொல் பாருங்க, இந்த பாங்கிறது பாருங்க, இப்பு பிளஸ் ஆதான பா. ஓகேங்களா? இப்பு பிளஸ் ஆதான பா. அப்ப பாருங்க, இது பிரிச்சு அந்த இப்பு பிளஸ் ஆவா வந்துருமா? பாருங்க, இப்ப பிளஸ் ஆ, இந்த இன்னுங்கிறது அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த மாதிரி பிரிச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருவாங்க. 1 மார்க் இல்லை 1/2 மார்க் கொடுத்துருவாங்க. இதை பிரிச்சுட்டு இதுக்கான உறுப்புகள், ஓகேங்களா, இந்த சாய்ங்கிறது என்ன உறுப்பு, இந்த இப்புங்கிறது என்ன உறுப்பு, இந்த இப்புங்கிறது என்ன உறுப்பு, இந்த ஆண்கிறது என்ன உறுப்பு அப்படிங்கிறத நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஆக மொத்தம் 2 மார்க் அழகா வாங்கிட்டு போயிடலாம். சரிங்களா? பாருங்க, சாய் நான் என்ன சொல்லிட்டேன் நல்லா நான் வச்சுங்க, முதல்ல வர்றது பகுதி, கடைசியில வர்றது விகுதி இல்லைங்களா? அப்ப பகுதி விகுதி ஒரு சொல்ல கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப முதல்ல வர்றது சாய் இல்லைங்களா? சாய் அப்படிங்கிறது என்னது? பகுதி. ஒரு சொல்ல பகுதியும் விகுதியும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா? அப்ப கடைசியில என்னது? முதல்ல பகுதி, கடைசியில என்னது? விகுதி. ஆண்கிறது என்னது? விகுதி. இது பகுதி. இதை நான் கீழே எழுதுறேன், ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது சாய்ங்கிறது என்னது? பகுதி. ஆண்கிறது விகுதி. கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம ஒரு உறுப்புல பகுதியும் விகுதியும் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வர்றதே இடைநிலை அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா? இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது இடைநிலை. ஆனா இங்க 2 இப்பு இருக்கு சார், இதுல எது சார் இடையில வருது, தேடி கன்ஃபியூஷனா இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுங்க. அது சொல்றேன், எளிமையா சொல்றேன். இந்த இடைநிலை அப்படிங்கிறது பாருங்க, அந்த சொல்லானது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மெய். ஓகேங்களா? இந்த புள்ளி வச்சது, அவங்க பாஷையில் சொன்னா புள்ளி வச்ச எழுத்து. ஓகேங்களா? இந்த மெய் எழுத்து ஓகேங்களா தனியா வந்தா அது இடைநிலை. ஓகேங்களா? அதுவே 2 டபுளா வந்துச்சு அப்படின்னா இந்த கடைசியில இருக்கிறது தான் இடைநிலை. ஓகேங்களா? என்ன சார் கன்ஃபியூஷன் ஆகுதே சார் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஆனா நீங்க அடிக்கடி பகுப்பத உறுப்பிலக்கம் படிக்கிறவங்களா இருந்தா, அதை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தா ரொம்ப எளிமையா இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, இந்த மெய்யெழுத்து எது? இப்பு. இந்த இப்போ வந்து 2 டைம் வந்துச்சு அப்படின்னா
இந்த கடைசியில இருக்கிற மெய்தான் என்னது இடைநிலை. ஓகேங்களா? அப்ப இதுதான் இடைநிலை. அப்ப இப்ப இடைநிலை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? என்ன சொன்ன, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது இடைநிலை. அந்த இடைநிலை இந்த மாதிரி 2 வந்துச்சு அப்படின்னா எது கடைசியா இருக்கோ, ஓகேங்களா, இந்த மெய்யெழுத்துல எது கடைசியா இருக்கோ, அதாவது விகுதியில இருந்து வச்சுக்கோங்க, விகுதியில இருந்து எது இந்த கடைசியில இருந்து எது முதல் மெய்யெழுத்தா இருக்கோ அது இடைநிலை. சரிங்களா? இப்ப பாருங்க, இடைநிலை கண்டுபிடிச்சாச்சு, பகுதி கண்டுபிடிச்சாச்சு, விகுதி கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில எதுவுமே இல்லை, விட்டுருங்க. இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இப்புங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப இது என்ன, பகுதி விகுதி சொல்லியாச்சு, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது இடைநிலையும் சொல்லியாச்சு. இந்த இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில வர்றது என்ன சொன்னோம், சந்தி. ஓகேங்களா? இடையில வருது என்னது, சந்தி. அப்ப அந்த பகுப்பத உறுப்பினர்கள் எத்தனை உறுப்பு இதுல இருக்கு, 4 உறுப்புகள் இருக்கு. எத்தனை, 4. பகுதி, சந்தி, இடைநிலை, அப்புறம் விகுதி அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்கு. ஓகேங்களா? இந்த சாரியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு சாரியை வரும்போது நான் சொல்றேன். வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். ஓகேங்களா? நம்ம இதுக்கான இதுதான் பார்க்குறோம். ஓகேங்களா? அந்த சாரியை எப்படி வரணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸி தான். ஓகேங்களா? இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, சாய்ங்கிறது என்னது, பகுதி கண்டுபிடிச்சாச்சு. இப்புங்கிறது என்னது, சந்தி கண்டுபிடிச்சாச்சு. இந்த இப்ப அடுத்த இப்ப என்னது, இடைநிலை சொன்ன இல்லைங்களா? ஆனா என்ன இடைநிலை, ஓகேங்களா? இந்த இடைநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், காலம் காட்டுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இந்த இப்பானது என்னது, காலம் காட்டும். ஓகேங்களா? எல்லா பகுப்பத உறுப்பினர்களும் அதே தான். அந்த இடைநிலை எங்கெங்க வந்துச்சு அப்படின்னா அந்த இடைநிலைக்கு முன்பு வந்து என்ன காலம், ஓகேங்களா, இந்த சாய்ப்பான் அப்படிங்கிறது என்ன காலத்தை காட்டுது அப்படிங்கறத இங்க குறிப்பிடணும். குறிப்பிடாம விட்டுறாதீங்க, குறிப்பிடணும். சரிங்களா? எல்லாம் மார்க் போயிடும். பாருங்க, நிறைய பேர் அந்த மாதிரி மிஸ்டேக் தான் பண்றீங்க. என்ன காலம் என்னால தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறீங்க. ரொம்பவுமே எளிமை. ஓகேங்களா? இந்த சொல்ல ஃபுல்லா படிச்சு பாருங்க. சாய்ப்பான் அப்படிங்கிறது என்ன, சாய்ப்பான் எது, எதிர்காலத்தை குறிக்குது இல்லைங்களா? இப்ப சாய்ந்தவன் அப்படின்னா முடிஞ்சிச்சு, அதாவது சாஞ்சிட்டான். ஓகேங்களா? சாய்கின்றவன் அப்படின்னா இப்ப சாஞ்சிட்டு இருக்கும். ஓகேங்களா? சாய்ப்பான், சாய்ப்பையன், அப்ப சாய்ப்பான். ஓகேங்களா? முன்னா எதிர்காலத்துல நடக்க போறத இப்ப சொல்ற மாதிரி இந்த சொல்லானது இருக்கா, நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? நீங்க அந்த சொல்ல வந்து 1க்கு 2 3 டைம் படிச்சு பாருங்க. என்ன காலத்தை காட்டுது, இறந்த காலமோ, முடிஞ்சு போன விஷயத்த சொல்லுதா, அப்ப இறந்த காலம். இல்ல இப்ப நடந்துட்டு இருக்க விஷயத்த சொல்லுதா, அப்ப நிகழ்காலம். ஒருவேளை நடக்க போறத சொல்லுதா, அப்ப அது எதிர்காலம். அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது என்ன காலம் தெரிஞ்சிடும். இப்ப சாய்ப்பான் அப்படிங்கிறது என்ன காலம், எதிர்காலத்தை குறிக்குது. அப்ப எதிர்கால இடைநிலை. சரிங்களா? நம்ம வந்து பகுதி கண்டுபிடிச்சாச்சு, இடைநிலை கண்டுபிடிச்சாச்சு, சந்தி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்னது, விகுதி. விகுதி என்னது, ஆண். இந்த விகுதி அப்படிங்கிறத எப்படி எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டைரக்டா விகுதின்னு போடாதீங்க. ஓகேங்களா? அந்த விகுதியானது என்ன இடத்துல வந்திருக்கு, என்ன பால்ல வந்திருக்கு, அது என்ன முற்று, வினைமுற்றா இல்ல எச்சமா, அது முழுமை அடைஞ்சிருக்கா இல்ல முழுமை அடையாம இருக்கா, அதை பார்க்கணும். ஓகேங்களா? இது 3ம் அதுல வரும். என்னது, என்ன இடம், மூவிடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதுல என்ன இடத்துல இது வந்திருக்கு. சரிங்களா? பால், ஐம்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால்னு சொல்லக்கூடிய 5 பால் இருக்குல்ல, அதுல என்ன பால்ல வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்த சொல் முழுமை அடைஞ்சிருக்கா, முழுமை அடைந்தா வினை முற்று, முழுமை அடையலனா எச்சம், அது முற்றா எச்சமா அப்படிங்கிறத பார்க்கணும்.
இதெல்லாம் நீங்க இதுல போட்டா ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை நீங்க போட்டா அப்படின்னாதான் இந்த விகுதியானது முழுமை அடையும். ஓகேங்களா, பாருங்க இந்த சாய்ப்பான் அப்படிங்கிறது என்ன இடத்துல வந்திருக்கு? தன்மையா, முன்னிலையா, படர்க்கையா? தன்மை அப்படின்னா என்னதே என்ன சொல்றது. ஓகேங்களா, நான் என்ன சொல்லிக்கிறது தன்மை. எனக்கு முன்னால இருக்க ஒன்ன சொல்றது முன்னிலை. நம்ம ரெண்டு பேர்த்தையுமே என்னையும் சொல்ல ஒன்னையும் சொல்ல யாரோ ஒருவரை சொல்றது படர்க்கை. ஓகேங்களா, அப்ப இந்த சொல் பாருங்க, சாய்ப்பான். சாய்ப்பான் அப்படிங்கிற யோசிப்ப, சாய்ப்பான் என்ன நான் சாய்ப்பான் அப்படின்னு சொல்லுவேனா? இல்ல. சாய்ப்பான் ஒன்னா எதிரில் இருக்கணும்னு சொல்லுவோனா? இல்ல. நம்ம ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தனை சாய்ப்பான், யாரோ ஒருத்தன் சாய்ப்பான் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருவரை சொல்றோம். ஓகேங்களா, அப்ப அது என்னது? படர்க்கை. தன்மையை சொல்ல முன்னிலையிலே வரல, அப்ப எதுல வந்திருக்கு? படர்க்கை. படர்க்கை எழுத்து கொஞ்சம் சின்னதா எழுதுறேன், தெரியுது தானே? ஓகே, அடுத்து பாருங்க, என்ன பால்ல வந்திருக்கு? ஆண் பாலா, பெண் பாலா, பலர்பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இது என்ன பால்? நல்லா யோசிச்சு பாருங்க. சாய்ப்பான். ஆண். அது ஆண் பால். யாரோ ஒரு நபரை, ஆண் நபரை குறிக்கிற மாதிரி தானே இருக்கு. அப்ப இது என்னது? ஆண் பால். ஆண் பால். ஓகேங்களா, இப்ப நம்ம என்னது என்ன இடம்னு கண்டுபிடிச்சாச்சு, எந்த பால்லன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, அடுத்து முற்றா எச்சமான்னு கண்டுபிடிக்கணும். சொல்ல பாருங்க, முழுமை அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறது பாருங்க. முழுமை அடைஞ்சிருக்கா? முழுமை அடைஞ்சிருந்தா அது முற்று, வினை முற்றா வரும். முழுமை அடையல அப்படின்னா அது எச்சமா மாறும். ஓகேங்களா, அப்ப அந்த சொல்லானது என்னது? முழுமை அடைஞ்சிருக்கு. சாய்ப்பான். ஓகேங்களா, ஆண் அப்படின்னு சொல்லி இந்த சொல்லானது என்னது? முழுமை அடைந்திருக்கு. அதனால என்னது? இது வினை முற்று. விகுதி. ஒரு 2 நிமிஷம் ஆகும்டா. அமைதியா முடிச்சிடுறேன். அமைதியா காசு இல்ல. அப்ப பாருங்க, இந்த ஆண்கிறது என்னது? படற்கை, ஆண்பால், வினைமுற்று, விகுதி. இப்படி எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 2 மதிப்பெண் கொடுப்பாங்க. ஏய், அந்த டோர் க்ளோஸ் பண்ணு. அப்ப பாருங்க, இந்த விகுதிங்கிறது படற்கை, ஆண்பால், வினைமுற்று, விகுதி. இப்படி எழுதுனா மட்டும்தான் அந்த 2 மதிப்பெண் உங்களுக்கு தருவாங்க. ஓகேங்களா, நீங்க இப்படி ப்ரெசென்ட் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? அந்த 2 மதிப்பெண்ணானது கொடுப்பாங்க. நீங்க இப்படி ப்ரெசென்ட் பண்ணல அப்படின்னா அந்த 2 மதிப்பெண் உங்களுக்கு வராது. 1 இல்லை 1.5, அரை அப்படிதான் போடுவாங்க. ஓகேங்களா, ஆனா ரொம்பவுமே எளிமையா தான். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த என்ன இடைநிலைனா என்ன காலம், என்ன காலத்தை காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஓகேங்களா, இந்த விகுதியில உங்களுக்கு சார் என்ன சார் இவ்வளோ பெருசா போடுறீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அப்படி நம்ம விஷயம் விகுதி மட்டுமே போட்டு போய் சார், கேள்வி எழுதணும் அது தெளிவா எழுதணும், அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டினை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்க நல்லா பாருங்க. சார் என்ன சொன்னாரு? என்ன இடத்துல வரும், என்ன காலத்துல, என்ன இடத்துல வரும், என்ன பால்ல வரும், அப்புறம் சொல்லு முழுமை அடைஞ்சிருக்கா இல்ல முழுமை அடையலையா, இதெல்லாம் பார்க்க சொன்னாரு. ஓகேங்களா, அப்ப நல்லா பாருங்க. இது சொல்லானது என்ன இடத்துல வந்திருக்கு? தன்மையில என்ன சொல்றனா, ஒன்ன சொல்றனா, இல்ல யாரோ ஒருத்தனை சொல்றான், அப்படி யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா, நீங்க இதை மனப்பாடம் பண்ணாதீங்க. சார் நம்ம என்ன இந்த சொல்லி யோசிச்சு பாருங்க. இந்த சொல்லி என்ன குறிக்கிற மாதிரி இருக்கா, இல்ல ஒன்ன குறிக்கிற மாதிரி, இல்ல யாரோ ஒருத்தனை குறிக்கிற மாதிரி இருக்கா? அப்ப சாய்ப்பான் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தனை குறிக்கிறது படற்கை படச்சு. இது என்ன பால்ல வருது? ஆண் பாலா, பெண் பாலா? அப்படி பார்க்கும்போது இது ஆணை குறிக்கிற மாதிரி இருக்கா, அப்ப ஆண் பால். அப்ப படற்கை ஆண் பால். சொல்லானது முழுமை. இது ஈஸி தான். ஓகேங்களா, அந்த சொல்லு முழுமையா இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா, இதுவே பாருங்க, வந்த, சாய்ப்ப, இந்த மாதிரி அது முழுமை அடையாம இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம எச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்ப முழுமை அடைஞ்சிச்சு, இந்த முற்று பெற்றுச்சு. ஓகேங்களா, இது முழுமையா வந்துருச்சு, அதனால இது வினைமுற்று ஆயிடுச்சு. ஓகேங்களா, வினைமுற்று. விகுதி. ஓகேங்களா, இறுதியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது விகுதி. அப்ப படற்கை, ஆண்பால், வினைமுற்று, விகுதி. இதுல ஏதாவது குழப்புதா? இல்ல, ரொம்ப ஈஸி தானே. இப்ப அடுத்தது போலாம்ல. சரி வாங்க பாருங்க. அடுத்து
ஓகேங்களா. இப்ப சாய்ப்பான் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஓகேங்களா. இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். வகுப்பத உறுப்பினரும் இப்படிதான் பிரிக்க மாட்டேங்குது, இங்க இப்படி போட மாட்டேது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. இப்ப அடுத்தது பாருங்க, 2 கொடுத்துருக்காங்க உங்க கொஸ்டின் பேப்பர்ல இல்லைங்களா. ஒண்ணு சாய்ப்பான், இன்னொன்னு தந்தனன். ஓகேங்களா. அப்படி 2 கொடுத்துருக்கான். இப்ப பாருங்க தன்னனன். ஓகேங்களா. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பகுதி ஃபர்ஸ்ட் எடுத்துனே என்னது பகுதி, அடுத்து விகுதி, அப்புறம் இடைநிலை, அப்புறம் சந்தி, அப்புறம் சாரி, இப்படிதான் நம்ம பிரிப்போம் இல்லைங்களா. அப்ப இத ஃபர்ஸ்ட் இந்த எப்படி ஒரு பகுபதம். ஓகேங்களா. அந்த பகுபதம் அப்படிங்கிறது எவ்வளவு முடியுமோ அவளை பிரிக்கணும் இந்த சொல்ல. ஓகேங்களா. ஒரு சொல்ல வந்து எவ்வளவு முடியுமோ அவளை பிரிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, இந்த சொல்லோட முதல்ல வரதான் பகுதி இல்லைங்களா. முதல்ல வரதான் என்ன சொன்னா பகுதி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த பகுதியானது எப்படி இருக்கணும், ஒரு ஆர்டர் போடுற மாதிரி கட்டளை சொல்லா இருக்கணும். கட்டளை சொல்லா இருக்கணும். ஆனா அந்த சொல்லானது என்னது பொருள் தரும் வகையில இருக்கணும். ஓகேங்களா. இப்ப முதல்ல பாருங்க, எப்படி இதை கட்டளை சொல்லா பிரிக்கலாம். வேற இது எது சேர்த்தாலும் அது கட்டளை சொல்லா வராது. ஓகேங்களா. நான் பிரிச்சு பார்த்துட்டு நீங்களும் பிரிச்சு பாருங்க, வராது. ஓகேங்களா. இந்த முதல் சொல்ல பாருங்க, தா அப்படிங்கிறது ஒரு கட்டளை மாதிரி தெரிஞ்சாலும் ஆனா ஏதோ பொருள் தரல, எந்த விதமான பொருளும் தரவில்லை. அப்ப என்ன பண்ணணும், இந்த தாவானது விகாரப்படுத்தணும். எப்படி தாவானது எப்படி விகாரப்படுத்தலாம், தா தா கொடு அப்படின்னு ஒரு கொடு தா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை ஏறுறோம். அந்த தாங்கிறது கொடு அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்குது இல்லைங்களா. அப்ப இந்த தாங்கிறது என்னது பகுதி. ஓகேங்களா. எப்படி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரிங்க. ஓகேங்களா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நல்லா அவங்களால பிரிக்க முடியும். சரிங்களா. இப்ப பாருங்க, அடுத்து பாருங்க இந்த இந்து எங்கெங்கெல்லாம் போடுறீங்களோ ஓகேங்களா, அதை பிராக்கெட்ல போட்டு அதுக்கு முன்னாடி வந்து இத்து போடுங்க. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஓகேங்களா, இந்த இத்தோட இணை எழுத்து தான் இந்த இந்து. ஓகேங்களா. இந்த வல்லினத்துக்கு மெல்லினா இணை எழுத்து நம்ம பார்த்துருக்கீங்களா. அப்ப இந்த இந்தோட இணை எழுத்து என்ன இத்து. இந்த இத்து தான் என்னது இந்தா மாறுது. ஓகேங்களா. இத்துதான் இந்தா மாறுது. எப்படி இந்த சேரும் பொழுது இந்த இத்து இந்தா மாறுது. நம்ம என்ன பண்றோம், பிரிக்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரிக்கணும் இல்லைங்களா. அப்ப இந்த இந்தா மாறுனத நம்ம என்ன பண்ணுவோம், இத்தா போட்டுக்கணும். ஓகேங்களா. இந்தா மாறுனத இத்தா போட்டு அந்த இந்த வந்து என்ன பிராக்கெட்ல போட்டுக்கணும். ஓகேங்களா. இது வந்து நிறைய பேர் குழப்பமா இருக்கும் எப்படி வந்துச்சுன்னு. ஏன்னா அதோட இணை எழுத்துக்கள் அது. நம்ம பிரிக்கும் போது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிரிக்கணும் ஃபுல்லா. ஓகேங்களா. அப்படி பிரிக்கும் போது இந்த இத்து வந்து இந்தா மாறும் போது தான் இங்க தந்தனன் அப்படி சொல்லி இந்த இந்து வருது. அதை நம்ம பிரிக்கும் போது மறுபடியும் அதோட இத்து அடையத்துக்கு வந்துச்சு. சரிங்களா. அடுத்து பாருங்க, தா. இந்த தாவை எப்படி பிரிக்கலாம், இத்து பிளஸ் ஆதான தா. அப்ப பாருங்க, இத்து பிளஸ் ஆ. இந்த நாவை பிரிங்க எப்படி, இன்னு பிளஸ் ஆதான நா. அப்ப இங்க பாருங்க, இன்ன பிளஸ் ஆ. இந்த இன்ன வந்துட்டு அப்ப தந்தனன் அப்படிங்கிறத இப்படிதான் பிரிக்கணும். ஓகேங்களா. தா அப்படிங்கிறது ஒரு முதல் வந்து பகுதி வந்து ஒரு கட்டளை சொல்லா இருக்கணும். ஆனா இங்க தாங்கிறது ஒரு கட்டளை சொல்லா இல்ல. இதை நீங்க என்ன சேர்த்து பார்த்தாலும் அது கட்டளை சொல்லா வரல, ஒரு ஆர்டர் தர மாதிரி வரல. ஓகேங்களா. அப்படி வந்தாலும் அது பொருள் தரல. ஓகேங்களா. அப்ப நம்ம அது பொருள் தரும் வகையில ஒரு கட்டளை சொல்லா மாத்தணும். அப்ப அந்த தா என்னது தா அப்படின்னு கொடு அப்படிங்கிற ஒரு கட்டளை சொல்லா நாம மாத்தியாச்சு. ஓகேங்களா. பிரிக்கும் போது அப்படி வந்தது. ஓகேங்களா. இந்த இத்து வந்து என்னது இத்து இந்தா இங்க மாறுச்சு. ஆனா பிரிக்கும் போது அதே இந்து வந்து இந்த இத்தானது இயல்பு நிலைக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. அப்ப இந்து நீங்க அதெல்லாம் சார் என்ன சார் இத்து இயல்பு நிலைக்கு வந்துச்சு என்ன எழுத்துங்கிறீங்க, அதெல்லாம் கன்ஃபியூஷனே ஆகிக்க தேவையில்ல. ஓகேங்களா. இத்து எங்கெங்கெல்லாம் வருதோ ஓகேங்களா, இந்த இந்து எங்கெங்கெல்லாம் வருதோ அதை வந்து பிராக்கெட்ல போட்டு இத்து முன்னாடி போட்டு போகும். இது மாறாது எல்லா இடத்துலயும் இது ஒண்ணுதான். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இந்த இத்து இந்த தாவை வந்து இத்து பிளஸ் ஆவா பிரிக்கலாம். ஓகேங்களா. அப்ப இத்து பிளஸ் ஆ. இந்த நாவை இன்னு பிளஸ் ஆவா பிரிக்கலாம். அப்ப இந்த இன்னு இங்க வந்துடும், ஆ இங்க வந்துடும், அந்த இன்னு இங்க வந்துடும். ஓகேங்களா. இதுல பாருங்க 6 பகுபத உறுப்பினர்களுமே இதுல வந்திருக்கு. ஓகேங்களா. இப்ப பாருங்க, இப்ப நம்ம 5 சொல்லியாச்சா. இதுல வந்து முதல்ல வருது என்னது பகுதி. அப்ப இது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என்னது பகுதி. மார்க்கெட் அந்த ப்ளூ கலர் மார்க்கெட்.
பாருங்க, இது வந்து என்னது? பகுதி. ஓகேங்களா? ஒரு சொல்லோட முதல்ல வருது பகுதி, அந்த உறுப்போட கடைசியில வருது என்னது? விகுதி. அப்ப பாருங்க, இப்ப நம்ம பகுதியும் விகுதியும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? பகுதியும் விகுதியும் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு சொல்ல ஃபர்ஸ்ட் பிரிக்கணும், பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க, ஃபர்ஸ்ட் வருது பகுதி, கடைசி வருது விகுதி. அப்ப பகுதி விகுதியும் கண்டுபிடிச்ச, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது என்னது? இடைநிலை. அப்ப பாருங்க, இதுக்கும் இதுக்கும் இடையில என்ன இருக்கு? இடைநிலை. ஓகேங்களா? புரிஞ்சுச்சிங்களா? இந்த இடைநிலைக்கும் பகுதிக்கும், ஓகேங்களா, இந்த இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில இருக்கிறது என்னது? சந்தி. ஓகேங்களா? இது வந்து சந்தி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில, ஓகேங்களா, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது என்னது? சாரியை. ஓகேங்களா? இதுதான் நிறைய பேருக்கு உங்களுக்கு முன்னாடி வீடியோல இதை அப்புறம் சொல்றோம் சொன்னேன் இல்லைங்களா? அடுத்ததுல வந்துருச்சு பாருங்க. அடுத்து பாருங்க, நம்ம என்ன சொன்னோம்? இந்த பகுதியிலோ இல்ல சந்தியிலோ இடைநிலையோ இதுல ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அது விகாரம். ஓகேங்களா? இங்கேயும் நிகழ்ந்திருக்கு, இங்கேயும் நிகழ்ந்திருக்கு, நம்ம இதை விகாரமா எடுத்துக்கலாம். இந்த ஆனது என்னது? விகாரம். இப்ப விகாரம் புரிஞ்சிட்டீங்களா? இது விகாரம் தான். ஓகேங்களா? இதுவும் விகாரம், இதுவும் விகாரம் தான். ஓகேங்களா? ஏன்னா இது பகுதி வந்து நம்ம கட்டளை செல்ல வச்சனால இதை நம்ம போடல, இதுல நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? இதுல போட்டாலும் தப்பு இல்லை. ஓகேங்களா? அப்ப பாருங்க, இந்த இத்து இந்த ஆனது விகாரம். ஓகேங்களா? அப்படிதான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? இத்து இந்த ஆனது விகாரம். இப்ப வந்து நம்ம சொல்ல பிரிச்சாச்சு, எது எது எங்க வரும்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? முதல்ல வருது பகுதி, கடைசியில வருது விகுதி, பகுதிக்கு விகுதிக்கு இடையில இருக்கிறது இடைநிலை, இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில வர்றது சந்தி. ஓகேங்களா? இந்த பாருங்க, நீங்க சந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இடைநிலை இருக்குது இல்லைங்களா, இந்த மெய்யெழுத்து அதுவே இரட்டித்து வரும். இல்லைங்களா? இத்தா இங்க இத்தா, அப்ப இது நீங்க இத்து இம்மு எது வந்தாலும் சரி, அந்த எந்த மெய்யெழுத்து இடைநிலையா இருந்தாலும் சரி, அது இரட்டிச்சு வந்துச்சு அப்படின்னா முதல்ல வர்றது சந்தி, இரண்டாவதா வருது இடைநிலை. இந்த சாரியை அப்படின்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஓசை. ஓகேங்களா? இப்ப இங்க தந்தானன் இருக்குங்களா, இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? தந்தான் அப்படின்னு முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? இந்த தந்தான் அப்படின்னு போட்டுச்சு அப்படின்னா இந்த சாரியை வந்திருக்காது. ஓகேங்களா? இது என்னவாயிரும்? விகுதியா முடிஞ்சிடும். ஓகேங்களா? தந்தான் அப்படின்னு போட்டீங்கன்னா அப்படின்னா வெறும் இது மட்டும் தான் இருக்கும். அந்த தந்தான் அப்படின்னு சொல்றது போல தந்தனன், அந்த அனனன், அந்த ஓசை அப்படியே கொஞ்சம் அது இழுத்து சொல்றது. அந்த விகுதியை நம்ம ராகம் போடுவோம்ல, பாடுவோம்ல, இழுப்போம்ல, அந்த இழுத்து சொல்றது, அந்த இழுத்து சொல்லும் போது கடைசியில வர்றது விகுதி ஆயிடுச்சு. அதற்கு முன் அந்த ஓசை, ஓகேங்களா, அந்த சொல்லோட அந்த ஓசைக்காக அந்த சொல்ல வந்து கொஞ்சம் உயர்த்தி இழுத்து சொல்றது தான் அந்த சாரியை. சாரி அப்படின்னா என்னது? ஓசை. அப்ப அந்த சாரியும் விகுதியும் பார்த்தா வச்சு ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த இடைநிலையும் சந்தி எப்படி ஒரே மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இந்த சாரியையும் விகுதியும் ஒரே மாதிரி இருக்கும். இதுல நீங்க கன்ஃபியூஷனே ஆகிட்டோம். கடைசியில வந்துச்சு அப்படின்னா அது விகுதி, கடைசிக்கு முன்பு இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வந்துச்சுன்னா அது சாரியை. ஓகேங்களா? ஓசைக்காக வருது. அப்ப பாருங்க, இதுல இந்த இத்து, ஓகேங்களா, இது என்னது? ஏதாச்சும் ஒரு மாற்றம், ஓகேங்களா, இதுல ஏதாச்சும் ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அது விகாரம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இந்த ஆனது என்னது? இத்தா வந்திருக்கு. அப்ப இத்து தான் என்னது? இந்தா இங்க மாறு இருக்கு. அப்ப இந்த இத்து வந்து இந்த இந்தா திரிஞ்சிருக்கு இல்லைங்களா? அப்ப திரிஞ்சனால என்னது? இது விகாரம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஷன் ஆனிச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வேர்டு உங்களுக்கு, சார் இன்னும் ஏதோ ஒரு குழப்பம் சார், புரியுது சார், ஆனா ஏதோ ஒரு வகையில ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தெளிவா, ஏன்னா நம்ம ஒரு யூனிட்டா பார்க்க போறோம். 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், 10th இருக்கட்டும், எல்லா யூனிட்ல இருக்கக்கூடிய பகுப்பத உறுப்பிலக்கணம், இது மட்டும் இல்ல, எல்லா இலக்கண பகுதியுமே நம்ம பார்க்க தான் போறோம் நீ வரும் வகுப்புகள்ல. ஓகேவா? அதனால சார் எனக்கு இப்பயே குழப்புது சார் அப்படின்னா குழப்ப வேணா, நீங்க ரெகுலரா, ஓகேங்களா, தினமும் நம்ம வீடியோ பாருங்க, ரெகுலரா நம்ம போற வீடியோ தினமும் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு தெளிவா இலக்கண பகுதி புரியும். சரிங்களா? முதல்ல பார்க்கும்போது ஒரு குழப்பற மாதிரி தெரியும், ஆனா நீங்க வீடியோவை ரெகுலரா வாட்ச் பண்ண உங்களுக்கு எளிமையாயிடும். ஓகேங்களா? இப்ப பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம 1 மார்க் வாங்கியாச்சு.
இப்ப பாருங்க அடுத்த 2 மார்க் வாங்கினா என்ன பண்ணுவோம், தனித்தனியா பிரிச்சு அது என்னென்ன உறுப்புகள் அப்படின்னு சொல்லி எழுதணும்ல. அப்ப பாருங்க தா அப்படிங்கிறது என்னது, பகுதி. சரிங்களா. இந்த சந்தி என்னது, சந்தி. சரிங்களா. இத்து வந்து சந்தி. சரிங்களா. இந்த இத்து வந்து இந்த ஆனது விகாரம். ஓகேங்களா. நான் எழுதுற மாதிரி எழுதுங்க. இத்து இந்து ஆனது விகாரம். சரிங்களா. அடுத்து பாருங்க இன்னொரு இத்து. இது வந்து இடைநிலை. என்ன இடைநிலை, தந்தனன் தந்தான் அப்படிங்கிறது அந்த எழுத்து ஓசைக்காக அந்த தந்தனன் அப்படிங்கிறது. அப்ப தந்தனன் அப்படின்னா என்னது, தந்தான், அந்த கொடுத்தான், அந்த முடிஞ்சு போன ஒரு செயலை சொல்லுது இல்லைங்களா. அப்ப பாருங்க இறந்த கால இடைநிலை. இதுவரை மார்க் அப்ப எழுத மாட்டேங்குது. இறந்த கால இடைநிலை. அடுத்து பாருங்க அன். அன்னுங்கிறது என்னது, சாரியை. சரிங்களா. அடுத்த இந்த எண் வந்து இங்க எழுதுறேன் தனியா. இங்க இடம் இல்லாதனால இங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா. இந்த பகுப்பு ஒரு அழைச்சிருவோமே, இங்க எழுதுறேன் பாத்துக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. இங்க தனியா எழுதுறேன் கடைசி விகுதி மட்டும். அன் அப்படிங்கிறது என்ன சொன்ன, கடைசியில் என்ன சொன்னேன், அது என்ன பால், என்ன முழுமை அடைஞ்சிருக்கா முழுமை அடையலையா, அது ஆண் பாலா பெண் பாலா அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அதெல்லாம் அந்த விகுதியில தானே இடம்பெறும், பார்த்தோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா. இங்க பாருங்க தந்தானன் தந்தான். ஓகேங்களா. தந்தானன். ஓகேங்களா. இது என்ன பால்ல வருது பாருங்க, ஆண் பாலா பெண் பாலா, ஆணை குறிக்குதா பெண்ணை குறிக்குதா, தந்தனன் தந்தான், ஆணை குறிக்கிற மாதிரி இருக்கு, ஆண் தானே குறிக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஆண் பால். ஓகேங்களா. என்ன பண்ணோம், ஆண் பால். ஓகேங்களா. இந்த சொல்ல பாருங்க முழுமை அடைஞ்சிருக்கா இல்லையான்னு பாருங்க. முழுமை அடைஞ்சிருக்குல்ல, தந்தனன் அப்படின்னு சொல்லி இந்த முழுமை அடைஞ்சிருக்கு. அப்ப அடைஞ்சனால என்னது, வினைமுற்று. வினைமுற்ற விகுதி. எவ்வளவு எளிமையா இருக்கு இல்லைங்களா. அப்ப தாங்கிறது என்னது, பகுதி. இந்த இத்துங்கிறதே சந்தி. இத்து இந்த ஆனது விகாரம். அன்ங்கிறது என்னது, சாரியை. இன்னொரு அண்ணுங்கிறது விகுதி. என்ன விகுதி, ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க ஓகேங்களா, இதை வந்து கீழே எழுதிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பேப்பர்ல வந்து ப்ரெசன்டேஷன் கொடுங்க. கொடுத்த இந்த மாதிரி நீங்க போட்டு பார்த்து ஏதாச்சும் ஒரு டவுட்டா இருந்தா சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி இங்க போட்டாதான் அந்த 2 மதிப்பெண்கள் வாங்க முடியும். நம்ம புக்ல இருக்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணி போய் எழுதணும் அப்படின்னா அது வேஸ்ட். ஏதாச்சும் ஒரு தவறுகள் நடக்கதான் செய்யும். ஏன்னா 2 மார்க்கு. ஓகேங்களா. ஒரு மார்க்குமே நமக்கு ரொம்பவுமே முக்கியம். அந்த மாதிரி இலக்கண பகுதியில எளிமையா ஒரு 2 மார்க் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து என்னது, சரியான வகையில பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா. சரியா எழுதணும். அப்படின்னா இந்த மாதிரி பிரசன்டேஷன் நீங்க இங்க இந்த மாதிரி சின்ன சின்ன 2 மார்க்ல நீங்க பிரசன்டேஷன் அழகா கொடுக்கும்போது நீங்க பெரிய மதிப்பெண் வினாக்கள் எழுதும் போது முன்னாடி இம்ப்ரெஸ் ஆயிடுவான், யாருப்பா அந்த மாணவன் சூப்பரா எழுதிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அங்க உனக்கு மார்க் கூடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. சரிங்களா. அப்போ ஒரு கொஸ்டினுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், பிரசன்டேஷன் ஆனது ரொம்பவுமே அழகா கொடுக்கணும். அந்த மாதிரி பிரிச்சுட்டு இந்த மாதிரி லைன் பை லைனா போட்டு இந்த மாதிரி எழுதுங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி எழுதிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸா கொடுங்க. ஓகேங்களா. வெறும் இடைநிலை வெறும் விகுதி அப்படின்னு கொடுக்காம அது எந்த கால இடைநிலை அப்படிங்கிறதும் அது என்ன மாதிரியான விகுதி அப்படிங்கிறதும் நம்ம தெளிவா மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா பரவாயில்லையா பையன் சூப்பரா படிக்கிற பையன் அடிச்சு மார்க் உங்களுக்கு அதிகமாகும். ஏன்னா நம்ம தேர்வு எழுதுறதே மார்க்கு கோசம் தான் இல்லைங்களா. அப்படின்னு பார்க்கும்போது அந்த மார்க்கை எவ்வளவு அழகா நம்ம வாங்கணும், எவ்வளவு எளிமையா புரிஞ்சுக்கிட்டு அதிகமான மார்க் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா.
அப்ப வேற ஏதாவது உங்களுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் புரியல அப்படின்னா உங்க புத்தகத்துல இருக்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் வந்து வீடியோவா போடுறேன். நம்ம அடுத்த வகுப்புல 11th இருக்கக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்கலாம். இன்னும் 12th இருக்கக்கூடிய இந்த புணர்ச்சி விதி, இலக்கண குறிப்பு, எல்லா இலக்கண பகுதியும் நம்ம ஒண்ணுமே விடுறது இல்லை. எல்லாத்தையுமே நீ வருங்காலங்கள்ல நம்ம நடத்த தான் போறோம்.